Hello friends, so welcome back to our channel Techivings Technology. So நம்ம இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம்னா Cognizantல openings release பண்ணிருக்காங்க for 2019, 20 and 21. So அந்த டீடைல்ஸ் தான் நம்ம பார்க்க போறோம். So நம்ம எப்படி அப்ளை பண்றது, அந்த அப்ளை லிங்க், யாரெல்லாம் எலிஜிபிள், என்ன salary package, location. So இந்த டீடைல்ஸ் எல்லாம் தான் வந்து நம்ம இந்த வீடியோல கவர் பண்ண போறோம். So முடிஞ்ச அளவுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க, கடைசி வரைக்கும் பாருங்க. அப்பதான் நீங்க எப்படி அப்ளை பண்ணணும்னு உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். நீங்க கரெக்டா இதை ஃபாலோ பண்ணி அப்ளை பண்ணும் போது தான் உங்களுக்கு கால் லெட்டர் ரிலீஸ் ஆகும் ஃப்ரம் காக்னிசன்ட். இப்போ டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இப்போ நம்ம காக்னிசன்ட் ஆஃப் கேம்பஸ் 2022 ஓப்பனிங்ஸோட டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். ஜாப் ரோல் வந்து கஸ்டமர் அண்ட் டெக்னிக்கல் சப்போர்ட். குவாலிஃபிகேஷன் வந்து எனி 3-year கிராஜுவேஷன் ப்ரோக்ராம் லைக் பிஎஸ்சி, பிகாம், பிபிஏ. ஸோ நீங்கள்லாம் வந்து அப்ளை பண்ணலாம். அண்ட் பிஜி படித்தவங்க வந்து இட்ஸ் நாட் எலிஜிபிள். பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா வந்து 50% அபோவ் இருக்கணும் த்ரூ அவுட்டாக. தட் மீன்ஸ் 10th, 12th அண்ட் யூஜியில் எல்லாத்துலேயுமே 50% மேலே இருக்கணும். அண்ட் பேக்லாக்ஸ் இருக்கக்கூடாது. பேச்சஸ் பார்த்தீங்கன்னா 2019, 2020 அண்ட் 2021 வந்து எலிஜிபிள். ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷர்ஸ், ஓகேங்களா, 0 எக்ஸ்பீரியன்ஸ் தான் இந்த ரோலுக்கு வந்து எலிஜிபிள். சேலரி பேக்கேஜ் பார்த்தீங்கன்னா நியர்லி 2.5 LPA, ஓகேங்களா. அண்ட் ஜாப் லொக்கேஷன் வந்து பேன் இண்டியா. அண்ட் இன்டர்வியூ மோட் வந்து பி அனௌன்ஸ்டு லேட்டர், ஓகேங்களா. ஸோ இன்னும் அவங்க அனௌன்ஸ் பண்ணல. அண்ட் ட்ரைவ் டேட் கூட இன்னும் அனௌன்ஸ் பண்ணல. ஸோ லாஸ்ட் டேட் ஃபார் அப்ளைங் திஸ் இஸ் 30 செப்டம்பர் 2022. ஸோ முடிஞ்ச அளவுக்கு லாஸ்ட் டேட் வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு அப்ளை பண்ணாதீங்க. ஸோ இன்றைக்கே ஆஃப்டர் திஸ் வீடியோ நீங்கள் அப்ளை பண்ண பாருங்கள். பிகாஸ் நீங்கள் லாஸ்ட் மூமெண்ட் வரைக்கும் வெயிட் பண்ணும்போது உங்களுக்கு அப்ளை லிங்க் வந்து எக்ஸ்பயர் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. சர்வர் இஷ்யூஸ் வர்றதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. ஸோ நம்ம இப்போ எப்படி அப்ளை பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு அப்ளை லிங்க் டீட்டெயில்ஸ் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கோம். நீங்கள் டேரெக்டாக போய் கிளிக் பண்ணிங்கன்னா நமக்கு சூப்பர் செட் வெப்சைட் பேஜில் லிங்க் ஆகிடும். ஸோ அங்கே உள்ளே போயிட்டு நீங்கள் உங்கள் டீட்டெயில்ஸ் கொடுத்து உங்களோட அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் நம்ம சூப்பர் செட் வெப்சைட் பேஜ். ஸோ நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்களும் ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. ஜாப் டிஸ்கிரிப்ஷன், சேலரி பேக்கேஜ், எலிஜிபிலிட்டி இதெல்லாம் நீங்களும் ஒரு வாட்டி செக் பண்ணிவிட்டு அண்ட் தென் யூ கேன் அப்ளை. ஸோ இப்போ நான் வந்து அப்ளை நவுன்னு கொடுக்குறேன். ஸோ நமக்கு இமெயில் அட்ரஸ் கேட்கும், நீங்கள் அதை டைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. அண்ட் தென் ரெஜிஸ்டர் அண்ட் அப்ளைன்னு கொடுத்துக்கோங்க. அண்ட் உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்கும், நீங்கள் ஃபில் பண்ணணும். ஸோ உங்கள் டேட் ஆஃப் பர்த் கேட்கும். உங்கள் ஜெண்டர் கொடுத்துக்கோங்க. அண்ட் தென் யுவர் காலேஜ் நேம். ஸோ உங்களோட யூனிவர்சிட்டி அண்ட் தென் உங்களோட ப்ரைமரி இமெயில் அட்ரஸ் கொடுத்துருந்தீங்க இல்லையா, அதை வந்து நீங்கள் ஒரு வாட்டி கன்ஃபார்ம் பண்ணணும். ஸோ நீங்கள் வந்து டைப் பண்ணணும், ஓகேங்களா. தென் உங்களோட பர்சனல் மெயில் அட்ரஸ் கேட்கும், நீங்கள் இதுவே கூட கொடுத்துக்கலாம். ஜஸ்ட் நான் காப்பி பேஸ்ட் பண்ணுறேன். அண்ட் தென் உங்கள் ஃபோன் நம்பர் கேட்கும், ஃபோன் நம்பர் கொடுங்க. தென் பாஸ்வேர்ட் செட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் கேப்ஸ் இருக்கணும்.
I agreeன்னு கொடுத்து I am not a robot கொடுத்துட்டு and then save and next. ஸோ உங்கள் டீட்டெயில்ஸ் நீங்கள் கொடுத்த டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஸ்பிளே ஆகும். நீங்கள் கொடுத்த டீட்டெயில்ஸ் எல்லாம் கரெக்டான ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. ஸோ மிஸ்டேக்ஸ் இருந்தால் நீங்கள் கோ பேக் அண்ட் எடிட் பண்ணிக்கலாம் ஆர்எல்ஸ் தென் சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுத்துக்கலாம். ஸோ நம்ம பேசிக் டீட்டெயில்ஸ் வந்து நம்ம ஃபில் பண்ணிட்டோம். இப்போ காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணணும். அதில் ஃபஸ்ட்டு நம்மளோட ப்ரைமரி இமெயில் அட்ரஸை வந்து வெரிஃபை பண்ணணும். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணோம்னா ஜஸ்ட் வெரிஃபைன்னு கொடுத்துட்டு உங்களுக்கு ஓடிபி ஜென்ரேட் ஆகும் உங்களோட மெயிலுக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த ஓடிபி நீங்கள் இங்கே வந்து அப்ளை பண்ணிக்கலாம் 1363. ஸோ வெரிஃபை ஓடிபி கொடுத்தோன்னே ஜஸ்ட் வெரிஃபை ஆகிடும். அண்ட் தென் உங்களோட பர்மனண்ட் அட்ரஸ் கொடுங்க. சேவ் சேஞ்சஸ்ன்னு கொடுத்துக்கோங்க. சப்போஸ் உங்களோட பர்மனண்ட் அட்ரஸ் அண்ட் கரண்ட் அட்ரஸ் சேமாக இருந்தால் சேம் ஆஸ் பர்மனண்ட் அட்ரஸ்ன்னு கொடுத்துக்கோங்க. ஸோ பர்மனண்ட் அட்ரஸில் உங்களோட ஆதார் கார்டு அட்ரஸ் இருக்கணும். கரண்ட் அட்ரஸில் நீங்கள் இப்போ எங்கே ஸ்டே ஆகிருக்கீங்களோ அந்த அட்ரஸ் இருக்கணும். ஓகேங்களா? அண்ட் தென் உங்களோட ரெஸ்யூம் அட்டாச் பண்ணிக்கோங்க. அப்லோட் ஃபைல். கிவ் சேவ் அண்ட் நெக்ஸ்ட். ஸோ இப்போ உங்களோட மோஸ்ட் ரீசன்ட் எஜுகேஷன் டீட்டெயில்ஸ் கேட்கும். ஓகேங்களா? ஸோ சூஸ் அண்ட் ஆப்ஷன் இருக்குது இல்லையா? கிராஜுவேஷனை 3 years கிராஜுவேஷன் இருக்குது இல்லையா? ஸோ கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா ஐ ஹவ் கம்ப்ளீட்னு கொடுங்க. இல்லை நீங்கள் படிச்சுட்டு இருக்கீங்கன்னா ஐ எம் பர்சூவிங்னு கொடுங்க. ஓகேங்களா? நான் இப்போது போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறதால ஐ ஹவ் கம்ப்ளீட்டட் பை எஜுகேஷன்னு கொடுக்குறேன். ஸோ ப்ரோக்ராம் கேட்கும். நான் இப்போ பிஎஸ்சிக்கு அப்ளை பண்ணுறேன். உங்களோட பிரான்ச் அப்ளை பண்ணுங்கள். நான் கம்ப்யூட்டர் சயின்ஸ்னு கொடுக்குறேன். தென் பேட்ச் கேட்குது. நான் 2021 கொடுக்குறேன். கோர்ஸ் ஸ்டார்ட் டேட் அண்ட் எண்ட் டேட் கேட்குது. 2019 to 21 கொடுக்குறேன். தென் ஆட்டோமேட்டிக்காக உங்களோட யூனிவர்சிட்டி ஐடி நம்பர் வந்து ஃபில் ஆகிடும். அண்ட் தென் லேட்ரல் என்ட்ரியாக இருந்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் டிப்ளமா படிச்சுட்டு யூஜி வந்தீங்கன்னா நீங்கள் இங்கே டிக் கொடுக்கணும். ஓகேங்களா? இல்லை நீங்கள் 10th 12th முடிச்சுட்டு யூஜி படிச்சிங்கன்னா இங்கே நீங்கள் டிக் கொடுக்க அவசியம் இல்லை. அண்ட் தென் உங்களோட பர்சன்டேஜ் என்டர் பண்ணுங்கள். ஸோ உங்களோட பேக்லாக்ஸ் இருந்தால் டிக் கொடுங்க. இல்லைன்னா வந்து ஐ ஹவ் நோ பேக்லாக்ஸ். ஓகேங்களா? and save and next. then உங்களோட 12th details கேட்கும். ஸோ போர்டு கேட்கும். நான் தமிழ்நாடு போர்டுன்னு கொடுக்குறேன். அண்ட் எஜுகேஷன் டைப் ஃபுல் டைம் கொடுக்குறேன். ஸ்கோர் கேட்கும். ஸோ பர்சன்டேஜ் நீங்கள் பர்சன்டேஜில் உங்களோட மார்க்ஸ் மென்ஷன் பண்ணும்போது பர்சன்டேஜ்னு போடுங்க. ஆர் சிபிஎஸ்சி என்ன படிச்சிருந்தீங்கன்னா கிரேட்ஸ் இருக்கும் இல்லையா? நீங்கள் கிரேட்ஸ்னு மென்ஷன் பண்ணி உங்களோட கிரேட் நீங்கள் மென்ஷன் பண்ணலாம். நான் இங்கே பர்சன்டேஜ் தான் கொடுக்குறேன். அண்ட் தென் பிரான்ச், நீங்கள் என்ன பிரான்ச் எடுத்து படிச்சிங்கன்ட்டு. ஓகேங்களா? நான் சயின்ஸ்னு கொடுக்குறேன். ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு டியூரேஷன் வந்து இங்கே ஃபிக்ஸ் ஆகிடும். ஓகேங்களா? நீங்கள் எவ்வளோ இயர்ஸ் படிச்சிருக்கீங்க, எப்போ படிச்சிருக்கீங்கன்ட்டு இங்கே ஃபிக்ஸ் ஆகிடும். அண்ட் தென் உங்களோட 10th டீட்டெயில்ஸ் கொடுக்கணும். உங்கள் ஸ்கூல் கொடுத்துக்கோங்க. அண்ட் போர்டு கொடுத்துக்கோங்க. அண்ட் எஜுகேஷ்னல் டைப் உங்களோட பர்சன்டேஜ். அண்ட் அகெயின் உங்களோட டியூரேஷன் வந்து இங்கே ஆட்டோமேட்டிக்காக ஃபில் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ அண்ட் தென் சேவ் அண்ட் நெக்ஸ்ட்னு கொடுத்துக்கோங்க. தென் நீங்கள் வந்து இன்டர்ன்ஷிப் ஆர் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கீங்களான்னு கேட்கும். நம்ம வந்து ஃப்ரெஷருக்காக தான் அப்ளை பண்ண போகிறோம். ஸோ நம்ம ஃப்ரெஷர்ஸாக இருக்கிறதால இது வந்து டிக் பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஐ ஹவ் நாட் கம்ப்ளீட்டட் எனி இன்டர்ன்ஷிப் அண்ட் ஐ டு நாட் ஹாவ் எனி ப்ரியோர் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸை வந்து நம்ம இந்த செக் பாக்ஸை டிக் பண்ணிக்கணும். அண்ட் தென் சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. தென் உங்களோட ஃபோட்டோ கொடுக்க சொல்லும். பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ. and then give save and next.
ஓகே. ஸோ இப்போ உங்ககிட்ட வந்து கொஞ்சம் கொஷின்ஸ் கேட்பாங்க ஓகேங்களா. ஸோ இந்த கொஷின்ஸ் தான் நீங்கள் ஆன்சர் பண்ணணும். ஸோ ஆஸ் பர் யுவர் 10th மார்க் ஷீட் வந்து உங்களோட நேம் கேட்பாங்க. ஸோ இங்கே ஸ்டார் கொடுத்துருந்தா அந்த ஸ்டார் இருக்கிற இடத்துல மட்டும் நீங்கள் ஃபில் பண்ணால் போதும் ஓகேங்களா. சப்போஸ் உங்களுக்கு மிட் நேபிள் இருந்துச்சுன்னா நீங்கள் இங்கே ஃபில் பண்ணலாம். அண்ட் தென் ஹவு டிட் யூ கம் டு நோ அபவுட் திஸ் ஜாப் போஸ்டிங். ஸோ ஜஸ்ட் சோஷியல் மீடியான்னு கொடுத்துக்கோங்க. அண்ட் யுவர் நேஷ்னாலிட்டி கேட்கும் இந்தியான்னு கொடுத்துக்கோங்க. ஆர் யூ லிவிங் இன் இந்தியானா எஸ்ன்னு கொடுத்துக்கோங்க. டிட் யூ கம்ப்ளீட் யுவர் டிகிரி அவுட் சைட் இந்தியானா நோ. Have you completed 3 years graduation degree na S ன்னு கொடுங்க. பிகாஸ் இந்த எலிஜிபிள் பார்த்தீங்கன்னா 3 years graduation degree தான் எலிஜிபிள் ஃபார் திஸ் போஸ்ட். ப்ளீஸ் செலக்ட் தி எஜுகேஷனல் கேப்னு கேட்பாங்க. நில்லுன்னு கொடுத்துக்கோங்க. இது நேரில் நீங்கள் 1 year ஏதாவது கேப் ஏதோ என்ன வேணால் ரீசன் இருக்கலாம் இல்லையா. ஸோ அந்த ரீசனால் நீங்கள் கேப் விட்டுருந்தீங்கன்னா அதுதான் வந்து உங்களோட எஜுகேஷனல் கேப்னு கன்சிடர் பண்ணுவாங்க ஓகேங்களா. ஸோ இங்கே நான் வந்து என்னோட எஜுகேஷனல் கேப் நில்லுன்னு கொடுக்குறேன். சப்போஸ் நீங்கள் ஏதாவது எஜுகேஷனல் கேப் இருந்தால் 1 or 2 yearsக்கு நீங்கள் கொடுத்து ஆர் யூ ஃப்ளெக்சிபிள் ஃபார் எனி லொக்கேஷன் கேட்குறாங்க. எஸ்ன்னு கொடுங்க. ஆர் யூ ஃப்ளெக்சிபிள் ஃபார் எனி ஷிஃப்ட்டும் எஸ்ன்னு கொடுங்க. அண்ட் ஆர் யூ ஃப்ளெக்சிபிள் ஃபார் எனி டெக்னாலஜியும் கேட்பாங்க, அதுவும் எஸ்ன்னு கொடுங்க. ஸோ இது எல்லாமே நீங்கள் எஸ் தான் கொடுக்கணும். நோ கண்டிப்பாக கொடுக்கக்கூடாது. உங்களுக்கு கால் லெட்டர் ஜென்ரேட் ஆகாது. பிகாஸ் இதெல்லாம் சிஸ்டமேட்டிக்காக செக் பண்ணும் ஓகேங்களா. வேர் யூ எம்ப்ளாய்டு வித் காக்னிசன்ட் ஏர்லியர்னா நோன்னு கொடுத்துக்கோங்க. ஸோ இஃப் யூ ஆர் எம்ப்ளாய்ட் இயர்லியர் ப்ளீஸ் ஷேர் யுவர் எம்ப்ளாயி ஐடி கேட்குறாங்க. பட் நமக்கு இது அப்ளிகபிளாக இருக்காது. தென் உங்களோட ரோல் சர்வீஸ் டெஸ்க் ரோல் தான் உங்களோட ரோல். ஸோ இந்த ரோலுக்கு வந்து நீங்கள் வந்து அக்செப்ட் பண்ணுறீங்களா அக்ரி பண்ணுறீங்களான்னு கேட்குறாங்க. எஸ்ன்னு கொடுத்துக்கோங்க. நீங்கள் கிராஜுவேட் ட்ரெயினியாக தான் இருக்க போகிறீங்க ஸ்டார்டிங்கில். ஸோ இங்கே நீங்கள் எஸ்ன்னு கொடுத்துக்கோங்க. அண்ட் தென் யூ கேன் கிவ் சப்மிட். சப்மிட் கொண்டோடனே உங்களுக்கு டிஸ்க்ளைமர் ஃபார்ம் வரும். நீங்கள் ஹை இயர் பை கன்ஃபார்ம் சொல்லிவிட்டு அக்ரி அண்ட் அப்ளைன்னு கொடுத்துக்கோங்க. ஸோ நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிட்டீங்க சூப்பர் செட்டில் ஓகேங்களா. ஸோ அக்கௌண்ட் மட்டும் க்ரியேட் பண்ணால் போதுமா? கிடையாது. நீங்கள் இந்த ஜாப் போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணணும் ஓகேங்களா. ஸோ நம்ம இப்போ எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கோ டு மை ப்ரொஃபைல். ஸோ நம்ம இதுலேயே இன்னமும் டீட்டெயில்ஸ் கொடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பார்த்தீங்கன்னா அபவுட்டில் உங்களுக்கு இந்த மாதிரி மார்க் கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ இந்த மார்க் வந்துடுச்சுன்னா நீங்கள் உங்களோட டீட்டெயில்ஸை ஃபுல்ஃபில்லாக நீங்கள் ஃபில் பண்ணலன்னு அர்த்தம். ஸோ நம்ம என்ன ஃபில் பண்ணலன்னு போய் பார்ப்போம். ஸோ அபவுட்குள்ளே போய்க்கிறேன். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இங்கே டாக்குமெண்ட்ஸ்லாம் எதுவுமே அட்டாச் பண்ணலை இல்லையா. ஸோ நீங்கள் உங்களோட மார்க் ஷீட்ஸு சர்டிஃபிகேட்ஸ் 10th 12th யூஜிலாம் நீங்கள் அட்டாச் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. ஸோ அட்டாச் பண்ணிவிட்டு அட் தி எண்ட் உங்களுக்கு எல்லாம் இந்த மாதிரி மார்க்கே வரக்கூடாது. எல்லா டீட்டெயில்ஸ்லேயும் வந்து இந்த மாதிரி மார்க்கே வரக்கூடாது. ஸோ என்னென்ன மார்க் வருதோ நீங்கள் அதுக்குள்ளே போய் செக் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஸோ ஆரஞ்சு கலரில் இருக்குது பாருங்கள். ஸோ அபவுட்டில் போனீங்கன்னா வந்து இங்கே ஆரஞ்சு கலரில் இருக்குது. நீங்கள் இதெல்லாம் வந்து இன்னும் வந்து ஃபில் பண்ணலன்னு அர்த்தம் ஓகேங்களா. ஸோ நீங்கள் எல்லாமே ஃபில் பண்ணிட்ட அப்புறமா நீங்கள் ஸ்க்ரோல் டவுன் பண்ணிங்கன்னா நான் சொன்னேன் இல்லையா, இட்ஸ் ஜஸ்ட் வந்து அக்கௌண்ட் தான் க்ரியேட் பண்ணுறது. நீங்கள் இப்போது இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணணும். அப்ளை எப்படி பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இங்கே சூப்பர் செட் பிளேஸ்மெண்ட்ஸ்னு இருக்கும் ஓகேங்களா. ஸோ அங்கே போயிட்டு நீங்கள் ப்ரொசீட்னு கொடுக்கணும். ப்ரொசீட்னு கொடுத்துட்டு அண்ட் தென் என்ரோல் ஃபார் பிளேஸ்மெண்ட் ஓகேங்களா. ஸோ என்ரோல் ஃபார் பிளேஸ்மெண்ட் இருக்கும், அங்கே நீங்கள் கிளிக் பண்ணணும். ஸோ இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் இங்கே ப்ரொசீட் கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒன்ஸ் அகெயின் செக் பண்ணிக்கோங்க. லைக் உங்களோட கோர்ஸ் டீட்டெயில்ஸு எஜுகேஷன் டீட்டெயில்ஸ் நீங்கள் கொடுத்துருக்கீங்க இல்லையா, அது எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. பிகாஸ் நாங்கள் ப்ரொசீட் கொடுத்தோன்னே அதை நம்மளால் சேஞ்சஸ் பண்ண முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் ஒன்ஸ் அகெயின் வேணும்னா நீங்கள் போய் ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. நீங்கள் கரெக்டாக எஜுகேஷன் கேப் கொடுத்துருக்கீங்களா, கரெக்டாக நீங்கள் பாஸ் அவுட் இயர் கரெக்டாக மென்ஷன் பண்ணியிருக்கீங்களா, இன்னும் எல்லாமே செக் பண்ணிவிட்டு அப்புறமா நீங்கள் ப்ரொசீட்னு கொடுங்க. ஸோ நான் இப்போ இங்கே ப்ரொசீட்னு கொடுக்குறேன். ஸோ யூ ஹவ் சக்ஸஸ்ஃபுல்லி என்ரோல்டு ஃபார் சூப்பர் செட் பிளேஸ்மெண்ட்ஸ் தான் வந்துடுச்சு ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு இப்போது என்ரோல் பண்ணிட்டீங்க ஃபார் திஸ் பர்டிகுலர் ஜாப் ரோல். நீங்கள் உங்களோட மெயில் ஐடி கொடுத்துருக்கீங்க இல்லையா, அந்த மெயில் ஐடியில் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக செக் பண்ணிகிட்டே இருங்க. ஸோ அப்போ தான் உங்களுக்கு கால் லெட்டர் ஜென்ரேட் ஆகிறது உங்களுக்கு மென்ஷன் தெரியும் ஓகேங்களா. ஸோ இப்படி தான் வந்து நீங்கள் ப்ராப்பராக வந்து ரெஜிஸ்டர் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் திஸ் பிளேஸ்மெண்ட்.
ஸோ இந்த ஜாப் ரோலுக்கான அஃபிஷியல் லிங்க் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கோம். நீங்கள் டைரெக்டாக போய் கிளிக் பண்ணால் இந்த போர்ட்டலுக்குள்ளே வந்துடும், சூப்பர் செட் போர்ட்டலுக்குள்ளே. ஸோ நீங்கள் அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணிவிட்டு இந்த ஜாப் ரோலுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட ரெஸ்யூம் அண்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ரெடியாக வச்சுக்கோங்க. ஸோ ஒரு ஃப்ரெஷருக்கு ரெஸ்யூம் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், எந்த ஃபார்மேட்டில் ப்ரிப்பேர் பண்ணணுன்ட்டு கம்ப்ளீட்டான டீட்டெயில்டு வீடியோ வந்து நம்மளோட யூடியூப் சேனலில் இருக்குது. ஸோ அதோட லிங்க் கூட நம்ம டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கோம். நீங்கள் அதில் போய் செக் பண்ணிக்கலாம் அண்ட் உங்களோட ரெஸ்யூமை நீங்கள் ப்ரிப்பேரும் பண்ணிக்கலாம். ஸோ தட்ஸ் இட் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவை நான் எண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இதே மாதிரி உங்களுக்கு இன்டர்வியூ ப்ரிப்பரேஷன்ஸ், பிளேஸ்மெண்ட் கைடன்ஸ் அண்ட் கரியர் சப்போர்ட், டெக்னிக்கல் ஸ்கில்ஸ், டவுட்ஸ் அண்ட் கிளாரிஃபிகேஷன் எல்லாம் அப்கமிங் வீடியோஸில் நாங்கள் போஸ்ட் பண்ணுவோம். ஸோ எங்கள் வீடியோஸ் உங்களுக்கு உடனே வர்றதுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நாங்கள் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு உடனே உங்களுக்கு ரீச் ஆகும். அண்ட் தென் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா இந்த வீடியோவில் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் உடனே உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறோம். அண்ட் ஆல்சோ உங்களுக்கு பர்சனலி எனி டவுட்ஸ் இருக்குது, உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணோன்னா எங்களோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் எங்கள் ஹெச்ஆர் காண்டாக்ட் நம்பர்ஸ் போஸ்ட் பண்ணியிருக்கோம். நீங்கள் டைரெக்டாக காண்டாக்ட் பண்ணலாம் உங்களுக்கு டவுட்ஸ் கிளாரிஃபை பண்ணுறதுக்கு. ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்னொரு வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன்.